என்னங்க பொம்பளைங்க சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஒரு ஆம்பளைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சொசைட்டியா மாறி போயிருச்சு. அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னடா இது ஒரு ஆம்பளைக்கு இந்த மாதிரி நிலைமையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிருச்சுங்க. அப்படி நடக்கப்பட்ட ஒரு கிரைம் கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பார்த்துட்டு இருக்கீங்களா, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்க உங்களுக்கு ஜாதகம்ட்டு ஒரு விஷயம் இருக்குதா? உங்க வீட்டில் வச்சிருப்பீங்க கண்டிப்பாட்டு. இல்ல ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஜாதகத்தை வச்சு ஜாதகம் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் வந்துட்டு ஜோசியர் சொல்றதாண்டா உண்மை, அவர் சொல்றதாண்டா அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். இல்ல சில பேருக்கு வந்துட்டு அந்த ஜாதகமும் இல்லாம ஜோசியத்து மேல நம்பிக்கையும் இல்லாம சில பேர் வீடியோ பார்க்க வந்திருக்கலாம். ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க இந்த கிரைம் சம்பவத்தை ஃபுல்லா பார்த்து முடிங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயம், இந்த ஜாதகம் ஜோசியம் ரிலேட்டடா ஒரு விஷயம் கண்டிப்பா தோணும். அப்படி தோன்றத எனக்காக இல்லாட்டியும் இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்காக உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது நான் என்ன ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். எனக்கும் வீட்டில் வச்சிருக்காங்க ஜாதகம், அதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியாம ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்குது. நம்ம இதை பத்தின விஷயங்களை வந்துட்டு கடைசி பேசல. இப்ப டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடலாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல மார்ச் மாசம் 18ஆம் தேதிங்க 2021 அப்போ பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஜலந்தார் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குதுங்க. அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவுங்க சேர்ந்து அவங்களுடைய பையனை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வராங்க. அந்த பையன் வந்துட்டு அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். இப்ப போலீஸ்காரங்க இந்த பையன் இப்படி அழுதுட்டு வரதை பார்த்துட்டு என்னடா இது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணை தான் அழுதுட்டு வருவாங்க, அவங்க அம்மா அப்பாவோட கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க, எதுக்கு பையனை கூட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல தாங்க போலீஸ்காரங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. சரி வேற ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பையனை அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த பையன் வந்துட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்றான். அப்படி அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவன் சொன்ன வார்த்தை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனே மறந்து போயிருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, சார் இங்க பாருங்க, நான் அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட டியூஷன் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டியூஷனாக்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணி என் கூட அந்த மாதிரி விஷயம் கசமசம் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையும் அந்த பையன் சொல்லியிருந்திருக்கான். இதை கேட்ட போலீஸ்காரங்களே மறந்து போயிட்டாங்க. என்னடா சொல்ற, என்னடா படிக்கிறேன்னு கேட்டா அவனா சார் நான் 8 படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்க. அந்த டியூஷன் டீச்சருக்கு வயசு என்னடாச்சு சார், அவங்களுக்கு 28 வயசு சார். டேய் எப்படா அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லாரும் சாக்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வாரம் என்ன வச்சு செஞ்சாங்க சார், என்னால முடியல சார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ இதை கேட்டு அந்த போலீஸ்காரங்க என்னதான்டாச்சு, ஒன்று என்னதான்டா பண்ணாங்க, என்னதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஃபுல்லா டீட்டெயில கேட்டிருக்காங்க. அப்பந்தான் அவங்க அம்மா எல்லா விஷயங்களையும் வந்துட்டு அவங்க கொஞ்சம் எடுத்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, சார் இங்க பாருங்க, என் பையனுக்கு வந்துட்டு ஒழுங்கா படிப்பு வராது. அதாவது அவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி வர 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க அவனுக்கு படிப்பு ஒழுங்கா வராது. அதனால வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கரெக்டாக 6th படிக்கும்போது வந்துட்டு டியூஷன் போலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது தான் எங்க ஏரியாலே வந்துட்டு அந்த பொண்ணு பேர் பிரியா சார் வந்துட்டு, அப்பா அந்த பொண்ணு 26 வயசு இருக்கும். அந்த பொண்ணு டியூஷன் எடுத்துட்டு இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரி கொண்டு போய் சேர்க்கலாமா சொல்லிட்டு எங்க பையனை கொண்டு போய் சேர்த்தோம். அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் தங்கமான பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. கொண்டு போய் சேர்த்தோம். என் பையனை நல்லா படிக்க ஆரம்பிச்சான். அவன் மார்க் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஜஸ்ட் பாஸ் எடுத்துட்டு இருந்தவன் பார்த்தீங்கன்னா நல்ல அதிக மார்க் எடுக்க ஆரம்பிச்சான். நாளாக என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு பிரியா வந்துட்டு என் பையன் மேல ரொம்ப பாசமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்க எப்படி என் பையனை பார்த்து படிக்க போமோ அதை விட பல மடங்கு பாசம் கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு என் பையன் மேல எடுத்து படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை கேஷுவலா விட்டுட்டோம். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார் என்ன ஆயிருக்குன்னா, அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, நான் தம்பிக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சிலபஸ் முடிக்காம இருக்குது. அந்த சிலபஸ் முடிக்க எப்படி வந்துட்டு 2-3 வாரம் ஆயிரும் பார்த்துக்குங்க. ஆனால் எக்ஸாம் வந்துட்டு நெருங்கிட்டு இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு தம்பி வந்துட்டு ஒரு வாரம் இப்போ லீவ் இருக்குல்ல, ஸ்கூல் லீவ் ஒரு வாரம் இருக்குது. அந்த டைம் லீவ் இருந்திருக்கும் போலங்க. அந்த ஒரு வாரம் என் கூட அமுச்சு விட்டுருங்க. தம்பிக்கு எல்லாம் நானே சாப்பாடு கொடுத்து நானே வந்துட்டு தம்பியை கூட வச்சு மொத்த சிலபஸையும் கவர் பண்ணி அமுச்சு விட்டுருந்தேன். அப்படி அமுச்சு விட்டேன் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா தம்பி தான் வந்துட்டு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாப்ல அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு நல்லா ஐஸ் வச்சு அவங்க வீட்டில் சொல்லியிருந்திருக்காங்க, இந்த பையனுடைய வீட்டில். அப்படி இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப பெருமையா ப்ரௌடா அந்த பொண்ணு நினைச்சிருக்காங்க. என்னடா அது, நம்ம பையன் மேல நம்மளோட அதிகமா பாசம் வச்சிருக்காங்க நினைச்சோம், அதுக்கு இந்த லெவல்லையா, அதாவது அவனுக்கு சோறு போட்டு ஒரு வாரம் கூட இருந்து வச்சுக்கிட்டு நாங்கள் ஃபுல்லா சிலபஸ் முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி எங்க டியூஷன் டீச்சர் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல அந்த பொண்ணை நம்பி, ஏன்னா 2 வருஷம் டியூஷன் போயிருக்கான் இல்லையா, ஸோ அதனால அந்த பொண்ணை நம்பி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பையனை அமுச்சு விட்டுருக்காங்க இந்த அம்மா. அப்படி அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமாங்க, ஒரு வாரம் ஜாலி, வீட்டில் இருந்து பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம நேராக டியூஷன் டீச்சர் வீட்டில் போய் இருந்துக்கலாம். ஏன்னா டியூஷன் டீச்சர் வீட்டில் வந்துட்டு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, நல்ல வந்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா தான் அந்த பையனும் டியூஷனுக்கு போறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் முத நாள் வந்துட்டு என்ன சும்மா அதை படிடா இதை படிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்போ மிச்சம் வந்துட்டு ஒரு 6 நாள் இருக்குது. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த பிரியா அந்த பொண்ணு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்துட்டு புதுசா நிறைய சொந்தக்காரங்க வராங்க. சொந்தக்காரங்களாம் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பையனை அவங்களும் வந்து தாங்குறாங்க. ஏங்க அந்த பொண்ணு டியூஷன் எடுக்கிறாங்க, இந்த பையனை வந்துட்டு டெய்லி பார்க்குறாங்க, இவங்க மேலே பாசமாக இருக்கிறாங்க, அவங்க தாங்குறாங்க, ஒரு நியாயம் இருக்குது. புதுசாக யாருனே தெரியாத சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இவர் தானே அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பையனுக்கு மரியாதை கொடுத்து அந்த பையனை தாங்கிட்டு இருக்காங்க.
ஸ்நாக்ஸ் எல்லாரும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, ரொம்ப தாங்குறாங்க. அப்படி தாங்கிட்டு இருக்கும்போது தான் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு அந்த அக்கா அந்த பிரியான ஒரு பொண்ணு இருக்கிறா பாருங்க, அந்த பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு எப்படி இது நமக்கு வந்துட்டு ஒரு வாரம் சிலபஸ் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க, இப்போ எப்படி இவங்க கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி நமக்கு வந்துட்டு சிலபஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன்ல அந்த பையன் பாட்டு உட்காந்து அந்த ரூமுக்குள்ள வந்து படிச்சுட்டு தாங்க இருந்துட்டு இருந்திருக்கேன். அந்த பையனுக்கு சொல்லிட்டு தனியாக ரூமை கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு இப்போ வந்துட்டு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு இல்லையா, அதனால சொந்தக்காரங்களாம் வராங்க. ஸோ வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த பையனையும் கூப்பிட்டு இங்க வாடா உனக்கும் அளவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கும் சட்டை பேண்ட் எல்லாத்தையுமே அளவு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க. அந்த பையன் நினைச்சிட்டா அப்போ கூட பரவாயில்ல, இப்போ நம்ம வந்துட்டு அக்கா வீட்டில் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால நமக்கும் சேர்த்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க போல, பரவாயில்ல இவ்வளோ நல்ல குடும்பமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் திருமணம். அந்த திருமணம் அன்னைக்கு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா, அந்த தம்பி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், யாரு மாப்பிள்ள நம்ம அக்கா பிரியாவை கல்யாணம் பண்ண போறது யாரு அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த தம்பி வெயிட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கான். அப்பதான் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டு நேரம் அந்த தம்பி இருக்கிற ரூம்குள்ள வராங்க. வந்துட்டு எப்பா நீ இன்னும் ட்ரெஸ் போடலையப்பா, சீக்கிரம் ட்ரெஸ் போடுப்பா, நீ தான்ப்பா மாப்பிள்ள அப்படின்னு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன நாதான் மாப்பிள்ளைங்கன்னு சொல்லும் போது அப்போ அந்த பொண்ணுடைய அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பா நீ தான்ப்பா தொண மாப்பிள்ள, வாப்பா வந்து உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஓ தொண மாப்பிள்ளையா இருங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு பார்த்துட்டு அவன் வந்துட்டு நேராக வெளியே வந்திருக்கான். வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டிலே தாங்க வச்சு எல்லா விஷயம் பண்ணியிருந்திருக்காங்க. வீட்டிலே மணமேடை மாதிரிலாம் செட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மணமேடையில் பொண்ணு வந்துட்டு மாங்கல்ய கூடத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தேன், அந்த பையன் அந்த ரூமை விட்டு வெளியே வரான். வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன் யார் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன், அந்த பொண்ணுகிட்ட யாருமே இல்லை. ஸோ அப்போ மாப்பிள்ள வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வர மாதிரி தெரியல. இந்த பையனை பிடிச்சி எல்லாரும் வந்துட்டு அங்கே போய் உட்காரு, அந்த பொண்ணுகிட்ட போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு என்னன்னா அந்த பையன் சொல்கிறான், அப்போமே இங்கே பாருங்க மாப்பிள்ள தான் உங்ககிட்ட உட்காரணும், தொண மாப்பிள்ள தானே, நான் மாப்பிள்ள பக்கத்தில் நிற்க தான் செய்யணும், நான் அந்த பொண்ணுகிட்ட உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பேசியிருக்கான். என்னதான் மெச்சூரிட்டியாக பேசலாம், நீ போய் உட்கார்ப்பான்னு பிடிச்சி எல்லாரும் அந்த பையனை பிடிச்சி வந்துட்டு இழுத்து வந்துட்டு அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. அந்த பொண்ணுகிட்ட உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஐயர் வந்துட்டு மந்திரங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த அக்கா பக்கத்தில் இருக்காங்க பாருங்க டியூஷன் அக்கா, அந்த அக்கா கிட்ட அந்த பையன் கேட்குறான், அக்கா என்னாச்சுக்கா கல்யாணம் சொன்னாங்க ஓகே, அது எதுக்குக்கா என்ன உங்க பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க, நான் தான் மாப்பிள்ளைங்கிறாங்க, எனக்கு புரியலக்கா, துணை மாப்பிள்ளைன்னு பக்கத்தில் தானே நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்கான். அதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க, டேய் கொஞ்ச நேரம் சும்மா வாயை மட்டும் அமைதியாக அவங்க என்ன சொல்றாங்க அதை மட்டும் செய்யி, நம்ம அப்புறமா வந்துட்டு டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் சரியா, இப்போ ஒரு சின்னதாக ஒரு விளையாட்டு மாதிரியும் ஒரு சின்ன ஒரு சடங்கு சம்பிரதாயம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த டியூஷன் டீச்சர் சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு விருப்பமும் இல்லை, சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, எனக்கு சிலபஸ் எடுக்குன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே என்னக்கா எனக்கு யார்கிட்ட போய் என்ன பேசுன்னு தெரியல, எல்லாரும் என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் அமைதியாக இருறான்னு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு ஐயர் என்ன பண்ணுறாரு, தம்பி தாலி எடுத்து கட்டுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, தாலி எடுத்து கட்டும் அப்படிங்கிற தம்பி ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஒழுங்கா சீக்கிரம் கட்டுறா அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அந்த அக்கா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சதுனால அவங்களே சேர்ந்து இந்த பையனுடைய கையை பிடிச்சி அவனை கெட்ட சொல்லி அந்த பையன் 3 முடிச்சும் போட்டிருக்கான் அந்த பிரியா. அப்படி போட்டதுக்கு அப்புறம் என்ன சரி அதோட முடிப்பாங்களான்னு பார்த்தா, அன்னைக்கு திருமணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாங்களா, இவங்க தான் மாப்பிள்ளை இவங்க தான் வந்துட்டு பொண்ணு. சரி இப்போ திருமணத்தோட முடிஞ்சுன்னு பார்த்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்துருக்காப்ல அந்த பையன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன்னா அந்த பையன் அவன் ரூமுக்கு போய் இருந்திருக்கான். அவன் ரூமுக்கு போய் பார்த்தா அங்க பூ இதெல்லாம் வச்சு பழம்லாம் போட்டு டம்ளர் பாலிகெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய படம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சு போச்சுட்டே இது அது இல்லை அப்படி மாதிரி அந்த பையனுக்கு வந்துட்டு மண்டையில் சிங்க் ஆயிடுச்சு. அப்படி சிங்க் ஆனதுக்கு அப்புறம் கூட சரி எதுவும் நடக்காது அப்படி மாதிரி நினைச்சிட்டு அந்த பையன் இருந்துட்டு இருந்திருக்கான். ஆனா இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த பையன் கூட அந்த பொண்ணுக்கு பார்த்துட்டு சாந்தியம் கொடுத்ததையும் நடத்தி வச்சிருக்கானுங்க. அங்க போயிட்டு அந்த பொண்ணு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அவனுக்கு என்ன தெரியும், ஆனா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்கான். அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல உட்காந்து என்னடா இப்படி ஆகி போச்சு நம்ம வாழ்க்கை, அப்போ வந்துட்டு நம்ம அம்மா அப்பா வந்துட்டு நம்மளை வித்துட்டாங்களா, அந்த பையன் மைண்டில் அப்படிலாம் ஓடி இருக்காதாங்க, நம்ம அம்மா அப்பா வந்துட்டு நம்மளை வித்துட்டாங்க போல, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த அக்காவை தான் கல்யாணம் பண்ணிட்டு இவங்க கூட தான் வாழணும் போல, அது எதுக்கு அப்போ எனக்கு பல கனவுகள் இருந்த எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படி மாதிரி அந்த பையன் மைண்டுக்குள்ள அடுத்த நாள் காலையில் அப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்திருக்குது. அப்படி ஓடிட்டு இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதாவது அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த பையன் அந்த வீட்டை விட்டு ஓடிடக்கூடாது, ஓடி போய் யார்கிட்டயா சொன்ன பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தில் அவன் மேலே எல்லாரும் ஒரு கண்ணு வச்சுட்டே இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ திருமணத்துக்கு அடுத்த நாள் பண்ணக்கூடிய பல சடங்குகள் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் அவங்க முறைப்படி பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி இதோட விடுவாங்கன்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா இந்த பையன் இருக்கிற பாருங்க, அந்த பையனை தூக்கி அந்த ரூம்குள்ள உட்கார வச்சுட்டு கதவு திறந்தா வச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு அங்க இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும். இந்த பொண்ணு நடு ஹாலில் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த கணவன் இறந்து போயிட்டா ஒரு சடங்கு பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான அந்த சடங்கை பண்ணிருக்காங்க. விதவை கோலமான ஒரு சடங்கை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பையனுக்கு இது என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்ப அவங்க கிட்ட கேட்கும்போது இப்ப என்ன பண்றாங்க அக்காக்குன்னு கேட்கும்போது, இது வந்துட்டு இப்போ நீ செத்து போயிட்டேன்னா என்ன
பண்ணுவாங்களோ அந்த விஷயத்த பண்றாங்கடா, அதாவது கணவன் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவாங்களோ அந்த விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட யாரோ போற பக்கம் சொல்லிட்டு போயிருப்பாங்க போல. இதை கேட்டு இன்னும் பயப்படுறான். என்ன அம்மா அப்பா நம்மளை வித்துட்டு போயிட்டாங்க அக்கா கிட்ட, இப்போ பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சரி இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தா இப்போ வந்துட்டு விதவா குழந்தைங்க, அப்ப நம்மளை கொன்றுவாங்க போல அப்போ அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபிக்ஸ் ஆயிட்டு வீட்டை விட்டு ஓடலாம் ட்ரை பண்ணிருக்கேன். எல்லாரும் பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்படி பிடிச்சிட்டு டே இங்க பாருடா, உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், ஒன்னெல்லாம் கொல்ல மாட்டோம், ஜஸ்ட் இது ஒரு சடங்குடா, சும்மா நீ வேடிக்கை மட்டும் பாரு போதும் அப்படிங்கிற மாதிரி யார்ட்டையும் போய் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பையனை பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த விதவை குலத்துக்கு என்ன குங்குமத்தை அழிக்கிறது, தலையில் தண்ணியை ஊத்துறது, தாலியை கட் பண்றது, வலையில உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்க அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பையனை அவங்க வீட்டுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா வந்துட்டு ரோட்டு ஓரமா இறக்கி விட்டு போயிருக்காங்க. அப்புறம் அந்த பையன் வந்துட்டு தனக்கு என்ன நடந்துச்சு, ஒரு வாரம் நம்ம வச்சு என்ன பண்ணாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி மண்டை கிண்டெல்லாம் குழம்பி போய் அவங்க வீட்டுக்கு மட்டும் நடந்து போயிருக்கிறான். அப்படி நடந்து போகும்போது பையன் சிரிச்சுட்டு போவான்னு பார்த்தா போகும்போது எப்படி சிரிச்சுட்டு போனா அந்த மாதிரி சிரிச்சுட்டு போல ரொம்ப சோகமாக தான் வந்திருக்கான். இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஓகே பையனுக்கு வந்துட்டு படிக்க வச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க போல, நல்லா படிக்க வச்சிருப்பாங்க போல, அதான் பையன் இந்த மாதிரி சோகமாக வந்திருக்கான்னு நினைச்சிருப்பாங்க. பட் அடுத்த நாள் காலையிலேயே அந்த பையன் சாப்பிட கூட வராம சோகமாக இருந்திருக்கான். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு என்னப்பாச்சு, அங்கேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்க, சாப்பிடவும் மாட்டேங்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவன் வந்துட்டு என்னென்ன நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டான். அம்மா நான் வந்துட்டு பிரியாக்காவை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டேமா, கல்யாணம் மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படி மாதிரி அவன் சொல்கிறான். இதை கேட்டால் அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. டேய் என்னடா சொல்கிற, பிரியா அவளுக்கு 28 வயசுடா, நீ எப்பட்றா, அவள் எப்படி தான் ஃபஸ்ட்டு சம்மதிச்சான்னு சொல்லும்போது அம்மா நான் எதுவும் பண்ணலாமா, எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க, நான் எதுவுமே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அந்த அம்மா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்காங்க. அப்படி கூட்டு வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க இந்த கதையெல்லாம் கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நின்றுட்டு, சரி இந்த பையன் கூட எதுக்கு அந்த பொண்ணு அந்த குடும்பமே சேர்ந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சுதான் சொல்லி முடிவு பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு வீட்டுக்கே போயிட்டு மொத்தமாக குடும்பத்தோட தூக்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருந்துருக்காங்க போலீஸ்காரங்க. ஆனா அங்க ஆல்ரெடி என்னன்னா சட்டி போட்டிலாம் கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரியும் அந்த குடும்பமே ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி இந்த மாதிரி பிரச்சனை வரும், அவங்க வீட்டில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நம்ம வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அந்த பொண்ணும் சரி அந்த பொண்ணுடைய குடும்பம் அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அந்த ஜீப்பில் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை ஏற்றி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய அம்மாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இங்கே பாருங்க நாங்கள் வந்துட்டு பண்ணது உண்மைதான், ஆனால் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணலை, ஜஸ்ட் நாங்கள் எதுக்காக பண்ணோம் அப்படின்னா என் பொண்ணுக்கு வந்துட்டு மாங்கல்ய தோஷம் இருக்குது, அந்த மாங்கல்ய தோஷம் கழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கேட்கும்போது ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம். அவர் தான் சொன்னார் அப்படி என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு உங்க பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும்போது வந்துட்டு நீங்க யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த கணவர் இறந்து போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்களுக்கு பயமாயி போச்சு, ஏன்னா எங்களுக்கு இருக்கிறதே ஒரே பொண்ணு, அப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை விதவையா பார்க்கறது எங்களால் கஷ்டமா பெற முடியாது, ஸோ அதுக்கு தான் என்ன பரிகாரம் கேட்கும்போது அப்போ அந்த ஜோசியர் தான் சொன்னாரு, வேற யாரையாச்சும் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் சொன்னாரு. அது எப்படி வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி இறக்க வைக்க முடியும் சொல்லும் போது தான் அப்போ அந்த ஜோசியர் சொன்ன ஐடியா தான், ஏதாச்சும் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா பிடிச்சி அவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி வேலையை பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டுதான் சார் நாங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பமே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஜோசியர் தூக்கிட்டு வா அப்படி மாதிரி அந்த ஜோசியரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி தூக்கிட்டு வந்தாலும் என்னன்னா அந்த போலீஸ்காரங்க ஜோசியர் அது போக இவங்க எல்லாருக்குமே கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சரிம்மா உங்க சடங்கு சம்பிரதாய முறைப்படி பார்த்தீங்கன்னா திருமணத்தை பண்ணீங்க சரியா போச்சு, எதுக்காக அந்த சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறது, அதுவும் இந்த பையன் கூட உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இந்த எவ்வளவு பெரிய வந்துட்டு ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க வச்சு புட்டு கேட்கும்போது அப்போ ஜோசியக்காரர் உள்ள வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நீங்க ஒரு போலீஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஜாதகம் இருக்கும் இல்லையா, இருக்குதான்னு கேட்கும்போது ஆமா இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த போலீஸ்காரங்க. அப்போ இப்போ உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் ஒருத்தங்களுக்கு வாங்காளி தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் பரிகாரம் சொல்லி நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கும்போது மற்றவங்களால எதுவுமே வாயை அடைச்சு போய் வாயை திறக்க முடியல, அவங்களால இதுக்கு பதிலே சொல்ல முடியல. ஜோசியர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா இதுக்கு சுத்தி இருக்கிற யாராலையுமே பதில் சொல்ல முடியல. ஆக மொத்தம் என்ன தெரியுது, எல்லாருமே ஜோசியத்தை முழுசா நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ எதுவுமே பதில் சொல்ல முடியாட்டியும் அந்த பையன் வந்துட்டு ஒரு அப்படிங்கிற ரீசனால இது கண்டிப்பா ஒரு பயங்கரமான அஃபென்ஸுங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த பொண்ணு அவங்களாம் தூக்கி பார்த்து ஜெயிலில் போடுறதுக்கான வேலையை வந்துட்டு போலீஸ்காரங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிட்டு அந்த பொண்ணு வீட்டில் பணம் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஃபேமிலி கொஞ்சம் பவரில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா மேபி வந்துட்டு அந்த பையன் வீட்டில் போயிட்டு இங்கே பாருங்க உங்களால் கோர்ட்டு கேஸ்லாம் அலைய முடியாது, அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அந்த செலவாகிற பணத்தை நாங்களே கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணாங்களா இல்லை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல.
கேஸ் வித்ட்ரால் வாங்கிட்டதா வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருந்துச்சுங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எப்படிங்க வித்ட்ரால் வாங்க முடியும்? இது வந்துட்டு சட்டப்படி குற்றம். ஈவன் அந்த பையனே சம்மதிச்சு அந்த பையனும் அந்த பொண்ணு ஒன்னா இருந்தா கூட அந்த பையனுடைய வயசை கருதி பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்துட்டு அது தப்பு அப்படிங்கிற ரீசன்னால கண்டிப்பா வந்துட்டு போலீஸ்காரங்க அந்த பொண்ணை தூக்கி உள்ள போட தான் செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் எப்படி வித்ட்ரால் ஆயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ அந்த கேஸை பத்தின டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சம்பவங்கள்லாம் வெளியே நியூஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அப்படி வந்துட்டு மறைஞ்சு போன மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கேஸை பத்தி எந்த டீட்டெயிலுமே வந்துட்டு எந்த மீடியாலுமே வெளியே வரல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஓகே மக்களே, இந்த சம்பவத்தை ஃபுல்லா தெளிவா கேட்டு முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்புறேன். இப்போ நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு நான் ஆவலோட காத்துட்டு இருக்கேன். அதாவது இன்னுமே நீங்க ஜாதகத்தை தான் நம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களை யாரும் திருத்த முடியாதுங்க. அதாவது வந்துட்டு உங்களை நம்ப வேண்டாம்னு சொல்ல, எதுவுமே தப்பு கிடையாதுங்க. லிமிட்டா இருக்கிறவரை இந்த கண்மூடித்தனமா நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல வரேன். என்ன பொறுத்தளவில் இந்த மாதிரி இன்னும் பயங்கரமா ஜாதகத்தை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களையும் சரி நம்புற உங்களையும் சரி எங்க வீட்டுல எல்லாம் பண்றாங்க. அதாவது உங்க வீடு எங்க வீடு நம்ம வீடு ஆக மொத்தம் நம்புறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அந்த நம்புறவங்களை தான் பார்த்து ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா இந்தியா விட்டு தள்ளிருங்க, ஃபாரின் பக்கம் போய் பாருங்க. அங்க எவனுக்காச்சும் ஜாதகம்னு ஒரு விஷயம் இருக்குதா? எவனுக்காச்சும் ஜாதின்னு ஒரு சாக்கடை இருக்குதா? நம்ம ஊர்ல தான் எதுக்கு எடுத்தாலும் ஜாதி, எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம். இப்போ ஒண்ணு யாராச்சும் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறான் அப்படின்னா முதல்ல அங்க ஜாதி ஒரு தடையா இருக்குது. அந்த ஜாதினால வெட்டுக்குத்தி ஏற்படுது. இன்னொரு பக்கம் சரி ஜாதி ஓகேப்பா அப்படின்னு பார்த்தா இங்க ஜாதகம் தடையா இருக்குது. ஏமா 10 பொருத்தத்துல வந்துட்டு இந்த 2 பொருத்தம் முக்கியமான பொருத்தம், இந்த பொருத்தம் இல்லாம அந்த குளம் சரியில்லை, கோத்திரம் சரியில்லை, செவ்வாய் தோசை இருக்குது, அந்த தோசை இருக்குது, இந்த தோசை இருக்குது, புடுங்கின தோசை இருக்குது அப்படி மாதிரி பேச வேண்டியது. ஸோ ஆக மொத்தம் 2 மனசு ஒன்று சேரது வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஜாதி சாக்கடையும் 2 ஜாதகமும் ஒன்று சேராம போனதுனால அவங்க வந்துட்டு கடைசி வந்துட்டு சில பேர் வந்துட்டு மனசுல வந்துட்டு கல்லாக்கிட்டு வாழ்றாங்க, சில பேர் வந்துட்டு அப்படி உயிரை மாச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். என்ன பொறுத்தளவுல ஜாதியை பத்தி ஒருத்தன் பெருசா பேசிட்டு இருக்கான் அப்படின்னா அது சாக்கடைக்கு சமம் அப்படிங்கறத என்ன பொறுத்தளவு. அதே டைம்ல ஜாதகமும் ஈக்குவல் தாங்க. எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுக்காக நான் வந்துட்டு ஜாதகத்தையும் ஜாதகம் பாக்குறவங்களையும் அந்த ஜோசியரை நான் தப்பா சொல்ல வரல. அதாவது ஒரு சில பேர் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தில் ஈடுபடுறாங்க பாருங்க, அவங்கள தான் தப்பா சொல்ல வரேன். திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் நம்புங்க, கண்மூடித்தனமா நம்பாதீங்க. இது அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாதுங்க. சோ மக்களே, இந்த சம்பவம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் மைண்ட் எல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இதுக்கப்புறம் உங்க வீட்டுல கூட யாராச்சும் வந்துட்டு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னா கூட நீங்க பார்க்க வேண்டியது அவனுக்கு என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன கன்றாவி அந்த மாதிரி விஷயம் பார்க்காம ஓகே இந்த மனசுக்கு இந்த மனசை பிடிச்சிருக்குது, அப்போ இந்த மனசுக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கும், எவ்வளவு விட்டு கொடுத்து போவாங்க, ஸோ எந்த லெவல்ல பாசமா இருப்பாங்க, அந்த 2 ஒன்று சேருது அதை மட்டும் பாருங்க. இது மட்டும் போதும் ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு. 2 மனசும் ஒன்னா ஒட்டி அன்பா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வழியில வந்துட்டு பணம் சம்பாதிச்சு வந்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. அதை விட்டு போட்டு ஜாதி தான் சாக்கடை தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு மக்களே எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கொட்டி தீர்த்துட்டேன். நீங்களும் கமெண்ட் பாக்ஸை கொட்டி தீர்த்துட்டு போயிருங்க. அவ்வளோதான் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் ஸ்டோரை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். வரட்டுமா கைஸ், பாய்.